ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் மற்றதை சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்களா? மணி 1:45. மணி 1:45 ஆயிடுச்சு. என் டைம் பார்த்தீங்களா? நான் வீடியோ போட்டது காரணம் என்னோட ஃபோனில் ஜாஸ்தி டவர் கிடைக்கிறதுல ஒன்று, ரெண்டாவது நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாலும் டெய்லி நான் 50 ரூபா 80 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் நெட் பேலன்ஸ். ஏன்னா எனக்கு பகலில் டைம் கிடச்சா பகலில் நான் வீடியோ போடுறேன். பகல் டைம் கிடைக்கலன்னா இன்றைக்கி பாருங்கள், துணி வியாபாரத்துக்கு போனேன். இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் ஆச்சு. எல்லாம் கடன் கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே இங்கே வெயில் அழுது தெரிஞ்சு ரொம்ப தலைவலி அதிகமாகிடுச்சு. நைட்டு பார்த்தீங்களா 1:45 நான் வீடியோ போடுற டைம். வீடியோ போட்டு முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். 2 இட்லி சாப்பிட்டேன். இது நான் ஏன் இந்தளவு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் எப்படியாவது எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு நம்ம நல்லா ரீச் ஆகணும், இதில் நல்லா பாஸ் ஆகணும், இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும், என்னை பாராட்டி எனக்கு அவார்டு கிடைக்கணும்னு, சில்வர் அவார்டு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த 10 மாதமாக சொல்லாத வார்த்தையில் இன்றைக்கி நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச திறமைகளை நான் தனியாக நின்று ஒத்தாளாக நின்று என்னோடய முயற்சியில் தான் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் கால் கிடையாது, சரிங்களா? அதனால் எந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் எனக்கு ஒரு 130 சப்ஸ்கிரைப் வரணும். 130 ஃபாலோவர்ஸ் எனக்கு கிடைக்கணும். அந்த 130 ஃபாலோவர்ஸ் தயவுசெய்து எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல லெவலுக்கு நான் வருவேன். காரணம் என்னென்னா, இவ்வளவும் நான் கஷ்டப்பட்டு இந்த 10 மாதமாக ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு 1 மணிக்கு வீடியோ போடுவேன், 2 மணிக்கு வீடியோ போடுவேன், 3 மணி ஆயிரும். தூக்கம் வரலைன்னா அந்த விடிய காலம் 4 மணிக்கு கூட நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு 1:45. இப்படி தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். கஷ்டம்னா வீடியோ போடுறதுக்கு, சரிங்களா? மற்றபடிக்கு சாப்பாட்டுக்கும் மற்ற எதுக்க சொல்லலை. வீடியோ போடுறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். அதனால் எல்லா மக்களும் எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி என் வீடியோ நல்லா ரீச் ஆகணும். எனக்கு ஒரு ஆசை, மனசை விட்டே சொல்கிறேன். யாராவது தப்பாகவும் நினைக்கவே வேண்டாம். அப்படியே நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இது நல்லா ரீச் ஆகி ஜெயிச்சு சில்வர் அவார்டு வாங்கணும், அதில் மாதம் ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைக்கணும்னு ஆசையில் தான், என்னோடய திறமைகள் நிறைய வெளிப்படுத்தணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்தளவுக்கு நைட்டு போல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒத்த ஆளுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் எனக்கு இதே மாதிரியே இன்னும் 130 ஃபாலோவர்ஸ் வரணும். சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எனக்கு இன்னும் மேலுக்கு மேல் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ரீச் ஆகி இதில் நல்லா பாஸ் ஆகணும்னு எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சரிங்களா? நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, ஃபஸ்ட்டே கேட்க வேண்டிய வார்த்தை, அதுக்கெல்லாம் என்னோடய பயணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் மன கஷ்டம் இருந்தாலும் இந்த வீடியோ போட்டு அந்த மன கஷ்டத்தை நான் போக்கிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன், மன உறுதியோடு இருக்கேன், ஜெயிப்பேங்கிற மன உறுதி இருக்கேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.